யோனாவும் பெரிய மீனும். காத்தேப்பேர் என்ற அழகிய கிராமத்தில் வாழ்ந்தவர்தான் அமித்தாய். அமித்தாயின் மகனான யோனா ஒரு எபிரேயன். கர்த்தரிடம் பயபக்தியுள்ளவன். இந்த அழகிய கிராமம் கலிலேயா பகுதியில் நாசரேத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் செபுலோன் கோத்திரத்தின் எல்லையில் இருக்கிறது. யோனாவின் கோத்திரம் செபுலோன் கோத்திரம். ஒருநாள் கர்த்தர் யோனாவிடம், நினிவே என்ற ஒரு பெரிய நகரத்திற்குப் போ. அங்கே இருக்கிற ஜனங்கள் மிகவும் மோசமான காரியங்களைச் செய்து வருகிறார்கள். அதைப் பற்றி நீ அவர்களிடம் பேச வேண்டும் என்று சொன்னார். ஆனால் யோனா கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நினிவேக்கு எதிர் திசையில் தர்ஷீஷுக்குப் போகும் ஒரு படகில் ஏறிக்கொள்கிறார். யோனா இப்படி ஓடிப்போவது கர்த்தருக்கு பிடிக்கவில்லை. எனவே பயங்கரமான ஒரு புயலை கர்த்தர் உண்டாக்கினார். படகு மூழ்கிப் போய்விடும் அளவுக்கு புயல் கடுமையாக வீசுகிறது. என்ன நடக்குமோ என்று படகிலே பயணம் செய்கிறவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். உதவிக்காக தங்கள் கடவுளை நோக்கி கூப்பிட்டார்கள். யோனாவோ கப்பலின் கீழ்த்தட்டில் படுத்து அயர்ந்த நித்திரை பண்ணிக் கொண்டிருந்தான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்று கூறினான். கொந்தளிப்பு குறையாததால் யார் நிமித்தம் இந்த ஆபத்து வந்ததென்று அறியும்படிக்கு சீட்டு போட்டு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு சீட்டு போட்டார்கள். சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது. மாலுமி சீட்டை பார்த்து யோனாவிடம், யார் நிமித்தம் இந்த ஆபத்து வந்திருக்கிறது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன்னுடைய தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான்? எல்லாவற்றையும் பற்றி விசாரித்தான். யோனா, மாலுமியிடம்தான் ஒரு எபிரேயன் என்றும் கர்த்தரிடம் பயபக்தி உள்ளவன் என்றும் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடிப்போகிறேன் என்றும் கூறினான். மாலுமி, நீ ஏன் இதைச் செய்தாய்? சமுத்திரம் அமர நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு யோனா, நீங்கள் என்னை சமுத்திரத்தில் போட்டுவிட்டால் சமுத்திரம் அமர்ந்துவிடும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்றான். யோனா சொன்னதை மாலுமி கேட்காமல் வேக வேகமாய் தண்டு வலித்து கரை சேர முயற்சித்தார். அவர்களால் கரை சேர முடியவில்லை. அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டனர். இந்த மனுஷனுடைய ஜீவனுக்காக எங்களை அழித்துப் போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தர் உமக்குச் சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை சமுத்திரத்தில் போட்டனர். உடனே கொந்தளிப்பு அமர்ந்தது. கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். சமுத்திரத்தில் யோனாவை போட்டவுடன் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த மீன் யோனாவை விழுங்கியது. யோனா மீனின் வயிற்றில் ராப்பகல் 3 நாள் இருந்தான். அப்போது யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். யோனா நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டான். யோனா, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது என்றும், வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் புரண்டது என்றும், தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது என்றும், ஆழி என்னை சூழ்ந்தது என்றும், கடற்பாசி என் தலையைச் சுற்றிக் கொண்டது என்றும் புலம்பினார். யோனா பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன் என்றும், பூமியின் தாழ்ப்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது என்றும் கதறினார். யோனா கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளியதாகவும், கர்த்தர் தன்னுடைய சத்தத்தைக் கேட்டதாகவும், தன் பிராணனை அழிவுக்குத் தப்புவித்ததாகவும், தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தையே நோக்குகிறேன் என்றும் கூறினார். யோனா கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணின பிறகு கர்த்தர் மீனிடம் யோனாவை கரையில் கக்கக் கட்டளையிட்டார். அதன்படி மீன் கரையிலே யோனாவை கக்கியது. மீனானது தேவன் யோனாவை விழுங்கக் கட்டளையிட்டவுடன் விழுங்கியது. தரையில் கக்கக் கட்டளையிட்டவுடன் தரையில் கக்கியது. அதன் பிறகு கர்த்தர் யோனாவிடம் திரும்பவும் நினிவேக்குப் போய் தான் கூறும் வார்த்தைகளை நினிவேக்கு விரோதமாக பிரசங்கி என்றார். கர்த்தரின் வார்த்தையின்படியே யோனா 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த விஸ்தாரமான நகரத்தை அடைந்தார். பின்னர் யோனா 1 நாள் மட்டும் சுற்றுப்பயணம் செய்து
இன்னும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்படும் என்று அந்த நாட்டு மக்களுக்கு பிரசங்கித்தார். யோனாவின் ஒரு நாள் செய்தி அரசருக்கும் நாட்டு மக்களுக்கும் இடையே காட்டுத்தீ போல பரவியது. ராஜா இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார். மேலும் ராஜா நினிவே மக்களும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டுத் திரும்பவும் கட்டளையிட்டார். மக்கள் விசுவாசத்தால் உபவாசமிருந்து தங்களைத் தாழ்த்தினர், மனம் திரும்பினர். யோனாவின் ஒரே வாக்கியம் மக்களை மனம் திரும்பச் செய்தது. பரிசுத்த ஆவியானவர் பின்னால் இருந்து செயல்பட்டார். நினிவே மக்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பியதை பார்த்து அவர்களுக்குச் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கைச் செய்யாதிருந்தார். தேவனுடைய இரக்கம் யோனாவுக்கு மிகவும் விசனமாக இருந்ததால் கர்த்தரிடம், நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாகிறது நலம் என்றார். யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு அங்கு சம்பவிக்கப் போவதை பார்க்க நகரத்துக்குக் கிழக்கே தனக்கு ஒரு குடிசையைப் போட்டு அதன் நிழலில் உட்கார்ந்தார். கர்த்தர் ஒரு ஆமணக்குச் செடியை முளைக்கக் கட்டளையிட்டு அதை யோனாவை விட உயரமாக ஓங்கி வளரப் பண்ணினார். அந்த நிழலைப் பார்த்து யோனா மிகவும் சந்தோஷப்பட்டு அந்தச் செடியின் கீழ் போய் உட்கார்ந்தார். மறுநாள் தேவன் ஒரு பூச்சிக்குக் கட்டளையிட்டு அதை அரித்துப் போடச் செய்து செடியை காய்ந்து போகப் பண்ணினார். தேவன் உஷ்ணமான கீழ்காற்றைக் கட்டளையிட்டார். அதனால் யோனா மிகவும் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பினார். அதுமட்டுமல்லாமல், நான் மரணபரியந்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லது என்றார். தேவன் யோனாவிடம், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக பரிதபியாமலிருப்பேனோ என்றார். யோனா வினாடி நேரத்தில் யோனா புத்தி தெளிந்தார். கடவுளே, என்னை மன்னியும், நான் சுயநலவாதியாய் சிந்தித்துவிட்டேன். இப்போது உண்மையை உணர்கிறேன். நான் அழியும் என்று சொன்ன நகர் அழிய வேண்டும் என்று அகந்தை கொண்டு விட்டேன். உம்முடைய மனதை அறிந்து கொள்ள நான் முயற்சி செய்யவே இல்லை. என்னை மன்னியுங்கள் என்று கர்த்தரிடம் பணிந்தார். For more videos, subscribe and like my channel.